அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அமகம் ஸ்டுடியோஸ்லேருந்து எங்களோட முதல் படம், முதல் ட்ராவல், முதல் மீட்டிங் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் முறை. போன வாரம் இதே செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் மீட் பண்ணும்போது. அந்த 1 வீக் ட்ராவலில் எங்களுக்கு வந்து முதல் அனுபவத்தையே ஒரு சந்தோஷமான அனுபவமாகவும் ஒரு வெற்றியான அனுபவமாகவும் கொடுத்தவங்க மீடியாவுக்கும் பொதுமக்களுக்கும் முதல்ல என்னோட நன்றிகள். நாங்கள் இந்த மூவியை ஆரம்பிக்கும் போது, இப்போது ஸ்டார்டிங் அதுவும் ஆரம்பிக்கும் போது என்னோடய ஃப்ரெண்ட், என்னோட உயர் நண்பர் தமிழ் ஆக்ஷன் ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் அங்கேருந்து ஆரம்பித்தது. அவர் இதில் கொடுத்த கான்ஃபிடென்ட்லேருந்து நாங்கள் ஆரம்பித்து எங்கள் டீமை வச்சு அதை மூவ் பண்ணோம். அதில் மூவ் பண்ணும்போது எடுத்து நாங்கள் ஒரு செட்டப்போடு ரெடி பண்ணும்போது, அப்புறமா தான் நாங்கள் சார்ட்டை போய் ராகுல் சார்ட்டை போய் காமிச்சு பண்ணும்போது அவருக்கு பிடிச்சது பண்ண ரிலீஸ்க்கே போனோம். இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணதுனால அதெல்லாம் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் வரைக்கும் பண்ணி கொண்டு போயிட்டோம். எங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் வந்துட்டே இருந்துச்சு, இப்போ ஃபஸ்ட்டு மூவி எங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த ஃபஸ்ட் டே ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் அப்படியே எக்ஸாம் எழுதி விசிட்டுக்கு வெயிட் பண்ணுற பையன் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் கால் பண்ணி கூப்பிட்டு சொல்லிட்டு, ஓகே சூப்பராக பண்ணிட்டீங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு வந்து அந்த பயமும் பதட்டமும் ஒரு நாசர் படத்தை சொல்கிற மாதிரி அந்த மூவியில் டைலாக் வரும், அந்த பயமும் பதட்டமாக வந்துச்சுனே அப்படிம்பாரு. அந்த பதட்டமாக தான் நாங்களும் இருந்தோம் அதில் ரிசல்ட் வர வரைக்கும். அன்றைக்கி ஃபோன் பண்ணி ராகுல் சொன்னது தான் வெரி ஹாப்பி. அது பெருமையும் கூட. இந்த படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதில் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பெருமையாகவும் நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் பேராதரவு கொடுத்த அந்த மக்களுக்கும், மீடியாவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மிக்க நன்றி. இப்போது படம் முடிஞ்சு நாங்கள் பீப்புளோட ரெஸ்பான்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு 4-5 ஊருக்கு ட்ராவல் பண்ணோம். கோயம்புத்தூர், சேலம், மதுரை எல்லாருமே. நாங்கள் எல்லார்ட்டையும் ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் பார்த்தோம். மக்கள் வந்து அப்படியே படம் முடிஞ்சு நான் உள்ளே என்ட்ராகும் போதெல்லாம் ஸ்டன் ஆகி தான் நின்னாங்க. எங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் தான் பெரிய ஒரு ஏன்னா கிளைமேக்ஸ் முடிஞ்சு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி தான் நிற்கிறாங்க. அங்கேருந்து ரெக்கவரி ஆகலாம். அப்படி தான் எல்லாத்தையுமே அந்த ஃபீட்பேக் நாங்கள் பார்த்தோம். அதான் நீங்களையும் ஒரு ஏவிலையும் பார்த்துருப்பீங்க அவங்க ரிசல்ட்டை. அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்த மக்களுக்கு ஒன்ஸ் அகைன் நன்றிகள். இந்த படத்தில் உறுதுணையாக உழைச்ச எங்கள் டைரக்ஷன் டீம் அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ், அதர் ஆக்டர்ஸ், நம்ம முனிஷான் சார், நாசர், அருண் கார்த்திக், மைத்ரேயன், கேஜி. அதில் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம தம்பி சஞ்சய் மாணிக்கம், அவரோட சவுண்டை வந்து எல்லாருமே பெருமையாகவே சொன்னாங்க. ஏன்னா எல்லாரையும் பதற விட்டது, பயப்பட வச்சது எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நன்றிகள் பல. எடிட்டிங்கில் நம்ம குருசூர்யா எல்லாத்தையும் திறமையாக கொண்டு போன எங்களோட டைரக்டர் மணிவர்மன், அவருக்கு நன்றி. இதை நான் வந்து இந்த படத்தை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து 150 ஸ்க்ரீன்ஸில் தான் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. அப்படி தான் சாரும் சொல்லியிருந்தாரு, ராகுல் சாரும். பண்ணும்போது ஆன் என்கொயரி பிஃபோர் ரிலீஸ் வந்து அங்கே தேட்டர்ஸ்ட்டு இருந்த என்கொயரி வந்து அதிகமாக இருந்துச்சு. அதை எங்களை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா அவங்களாம் என்கொயரியில் ஹெவியாக வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கெட்டிங் அப்படின்னாரு. ஸோ அதுவும் வந்துச்சு. ஸோ அதனால் 150ங்கிறது 200 ஆச்சு, 200ங்கிறது 250 ஸ்க்ரீன்ஸ் ஆச்சு. ஸோ 250 ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் ஆனோம். ரிலீஸ் ஆகும்போது அதை இன்னும் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது வீக்கெண்ட்ஸில் நல்ல கலெக்ஷன் ஆகும், இந்த வீக் டேஸில் எபோவ் ஸ்டாண்டர்டாகவும் மெஷர்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்கின்ஸ் எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதில் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த அனுபவம் எங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்துச்சு. இது எங்களெல்லாம் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சார் சுரேஷ் சந்திரா சார், பிஆர்ஓ சார் அண்ட் நாதர் சார், அவர்களுக்கும் நன்றிகள். எங்களுக்கு மார்க்கெட்டிங் டிஜிட்டல் இறங்கியிருந்த எங்களோட 2 டீம் இறங்கினாங்க, பிஹெச் ஆன்லைன் வெஞ்சர்ஸ், அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த படம் 4 நாள் தான் ஆச்சு. ஸோ இன்னும் எத்தனை நாட்கள் வர வேண்டிய இது இருக்குது. அதனால் மக்கள் தொடர்ந்து இந்த பேராதரவை தரணும்னு பணியான்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு அமோகமான ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக சார் சொன்ன மாதிரி ஒரு பேய் படம் அப்படின்னாலே வந்து அந்த பிஜிஎம், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் தான் நம்ம வந்து பயப்படுவோம். ஸோ இந்த படத்துக்கு அது ஃபென்டாஸ்டிக்காக அமைஞ்சிருக்குன்னா படத்தோட மியூசிக் டைரக்டருக்கு அது முக்கியமான காரணம். சஞ்சய் மாணிக்கம், மியூசிக் டைரக்டர் ஆஃப் ஜென்ம நட்சத்திரம், அவரை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு தேட்டர்லேருந்து. எல்லா ஆடியன்ஸ்டேருந்தும். நானும் பார்த்தேன், இந்த மாதிரி கோயம்புத்தூர், சேலம்லாம் ட்ராவல் பண்ணி நிறைய பப்ளிக் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இட்ஸ் பீன் 4 days அண்ட் நான் இங்கே தேட்டர் விசிட்ஸ் போகும்போது கூட நான் 2-3 தேட்டர்ஸ் எதேர்ச்சியாக போனேன், பட் இட் வாஸ் ஹவுஸ்ஃபுல். ஸோ அங்கேருந்து வர எல்லா ஆடியன்ஸுமே வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் கிளாட் தட் எவ்ரி திங் ஹஸ் ஒர்க். எவ்ரி டிபார்ட்மெண்ட் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் ஒர்க் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மெயின்லி ஆஸ் யூ ஆர் சேயிங் சவுண்ட் ப்ரைஸ் பண்ணுறாங்கிறது ஐ வாஸ் வெரி கிளாட். அதுக்கான ஒன் மோர் மெயின் ரீசன் இஸ் படத்தோட சவுண்ட் மிக்சர் ரஹமத் ப்ரோ. ஸோ அவர் வந்து லைக் பெரிய பெரிய படம் பண்ணியிருக்காரு, கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கை. ஸோ
அவர் வந்து செமையாக வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு படத்தை. நாங்களாம் வந்து அவர் ஸ்டுடியோவில் படத்தை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் ஜெய் கணேஷ் ப்ரோவும் சவுண்ட் டிசைனில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க் எல்லாரும் பயமுறுத்திருக்கு அவர் ஒர்க். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் ஹோப். அண்ட் இந்த படம் இன்னும் ஓட வேண்டியது இருக்குது. ஸோ உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தி ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக வந்து படம் ஷூட் பண்ணும் போதே வந்து பயங்கர திகிலாக தான் வந்து ஷூட் பண்ணாங்க அப்படின்றது நம்ம ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கேஜி சார் டிஓபி எப்படியெல்லாம் ஷூட் பண்ணார், ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு ஷூட் பண்ணார், அதுக்கான பலன் கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கேஜி சாரை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வெற்றிகரமாக நம்ம படம் போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ண படம் தான். சொன்ன மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு தான் ஷூட் பண்ணியிருக்கேன். என்னை இந்த படத்துக்கு கூப்பிட்ட ப்ரொடக்ஷன் டீம், அமோகம் ஸ்டுடியோஸ் அண்டு டைரக்டர் மணிவரன் சார் அண்டு இங்கே இருக்க எல்லா பேருக்குமே நன்றி. நான் முன்னாடி ஒரு நொடி படம் பண்ணிட்டேன். அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என் நண்பனுக்காக பண்ண படம் இது, அப்படி தான். ஆனால் இந்த படம் பார்த்து ரசித்த எல்லா தமிழ் சினிமா ரசிகருக்கும் நன்றி. இனியும் ரொம்ப தூரம் போனோம். எல்லோரும் வாங்க பாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நம்ம படத்தோட எடிட்டர் குரு சூர்யா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை ஆல் ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்த இந்த பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த மணிவர்மன் சாருக்கும் அமோகம் ஸ்டுடியோஸ்க்கும் ரொம்ப நன்றி. படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு தியேட்டரில். லைக் 4 தியேட்டர் விசிட் பண்ணோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இன்னும் நல்லா போகும் நம்புகிறோம். தேங்க்யூ. கிறிஸ் எடிட்டிங் படத்தில் மட்டும் இல்லை, ஸ்பீச்லேயும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. அடுத்ததாக படத்தோட ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் ரொம்ப படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டைரக்டர் எஸ்ஜே ராம் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல் வணக்கம் எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அமோகம் பிக்சர் விஜயன் சாருக்கும், டைரக்டர் மணிவரன் சார் டீமுக்கெலாம் வணக்கம். படம் நானும் ஃபேமிலியோடு பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தோம். எல்லாருமே நல்லா ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க. செகண்ட் வீக் போகுது, அதுவே பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா படம் நல்லா இருந்தால் தான் செகண்ட் வீக் போகும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பார்க்க போகிறாங்க. எல்லோரும் பார்ப்பாங்க. இன்னும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களை இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். அதுக்கு தான் இந்த செகண்ட் வீக்கு இதுவாகிருக்கு. அதனால் இன்னும் நீங்கள் எல்லோரும் ப்ரெஸ்லாம் சேர்ந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணி நம்புகிறோம். இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தது அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்வளோ ஸ்பெஷல் இந்த படம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் பார்க்கும்பொழுது பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த வரிசையில் மைத்ரேயன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி. ஸோ தேங்க்ஸ் கிவிங் ஃபுல்லாக தேங்க்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். எழுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கும் அண்ட் இங்கே இருக்கிற டைரக்டர் மணி நான் தேங்க்யூ ஸோ மச். என் கூட ஒர்க் பண்ண காஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. குரு சூர்யா எடிட்டர் தான், ஃபோன் பண்ணி கேட்பேன் எப்படி வந்திருக்கு. அதனால் திட்டி நிறைய விஷயங்களை எனக்கு ஒரு இன்புட்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. சஞ்சய் ஃப்ரெண்டு, ஸோ அவனுக்கும் தேங்க்யூ. கேஜி அண்ணா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஜயன் சாருக்கு தேங்க்யூ. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அங்கே வந்து எல்லோரும் டென்ஷனில் இருந்தோம். பட் என்னை கூல் பண்ணி அந்த சீனை நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது கூட நடிக்கிறவங்களுடைய சப்போர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி. ஸோ தமன்னா தேங்க்யூ ஸோ மச். ஒரு சீக்வன்ஸ், எந்த சீக்வன்ஸ் சொல்ல விரும்பல, ஏன்னா படம் இன்னும் ரொம்ப நாள் ஓடணும். அந்த சீக்வன்ஸில் வந்து சம்மன் நல்லா போட்டு திருப்புறாங்க. ஏன்டா லைட்டு வருது, சீக்கிரம் முடியல அப்படின்றாரு. அப்புறம் எனக்கு காம் பண்ணி மைத்து இப்படி பண்ணுங்க, இட் வில் ஒர்க் அவுட், வில் ஹேவ் டு ஃபினிஷ் திஸ் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அது எவ்வளோ பெரிய ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சது. மால்வி வந்தப்போ தமிழே தெரியாமல் இருந்தாங்க. என் பசங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க கன்ஃபார்மாக தமிழ்நாடு பொண்ணு தான் அப்படின்ட்டானுங்க. அந்தளவுக்கு கன்வின்சிங்காக பயங்கரமாக. ஸோ ரக்ஷா தேங்க்யூ ஸோ மச். ஷூட் அன்றைக்கி தான் மீட் பண்ணோம். ஆக்சுவலாக ஷூட்டு போட்டு நைட்டு தான் ஃபோட்டோ ஷூட்ஸ் போச்சு, அன்றைக்கி தான் மீட் பண்ணோம். பட் அதையும் தாண்டி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாத்தையும் பண்ணது நன்றி. அருண், கார்த்தி வந்து சரியான சர்ப்ரைஸ். ஸோ அதனால் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு.
அண்ணாவும் யாசரும் சரியான காம்பினேஷன். ஸோ எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. எங்கள் அப்பா வந்து முஸ்கான் சாரோட அவர் பண்ணுறாரா அப்படின்னாரு. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேர் கேட்டாங்க என்னப்பா சர்பத் குடிக்கவே டைம் இல்லைன்னு. படம் ஃபஸ்ட் டே ரிலீஸ் ஆனோடனே நேராக போய் உட்காந்து 6 வாரமாக கால் மேலே கால் போட்டு சர்பத்தை நிம்மதியாக குடிச்சிட்டேன். ஸோ எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. பெற்றவங்களுக்கு நன்றி, பிரசன்ட் மீடியா அவங்களுக்கு நன்றி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக என்னை காமிச்சு ஹோல் டீமாக தான் சொல்லணும். தமன்னா சொன்ன மாதிரி இது குடும்பம். ஸோ இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சுபாஷினி மேம்க்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் நன்றி சொல்ல பத்தாது. ஸோ அதனால் போயிட்டே இருக்கோம். முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக வந்து இவங்க தமிழ் பேசி எல்லாரும் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறதுக்காகவே ஸ்பெஷலாக இவங்களை கூப்பிடுறேன். படத்தோட ஹீரோயின் மால்வி மல்ஹோத்ரா அவங்களே பேச அழைக்கிறேன்.